ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேப்பம்பூ குழம்பு. வேப்பம்பூ குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தூசி இல்லாமல் சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சு வேப்பம்பூ 3 ஸ்பூன், மலநெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வடிகட்டின புளி தண்ணீர், உரிச்ச பூண்டு 20லிருந்து 25 எடுத்துக்கலாம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 2 அல்லது 3 சைஸுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம், சோள மாவு 2 ஸ்பூன், வெல்லம் சிறிதளவு. இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வேப்பம்பூவை இப்படி வாரத்துக்கு 2 அல்லது 1 முறை சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது உரிச்சு வச்சுருந்த பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிதமான சூட்டில் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா சுருங்குற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த சோள மாவை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். சோள மாவு குழம்பு நல்லா திக்கன் பண்ணி கொடுக்கும், அதனால் நம்ம அதை சேர்த்துக்கிறோம். கட்டிகள் இல்லாமல் கரைச்ச சோள மாவை குழம்புல சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு. குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிக்கும், அதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். குழம்பை லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேப்பம்பூவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்துக்கிட்ட வேப்பம்பூவை சேர்த்து ரொம்ப மினிமலான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வேப்பம்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்மளோட உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நம்மளோட கல்லீரலை ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு வதக்கி வச்சுருந்த பூவை அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம். வேப்பம்பூவை சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் மட்டும் லோ ஃப்ளேமில் குழம்பை வேக வைக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்து நல்லா கையாலே மசிச்சு சேர்த்து அடுப்பு அணைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக மல்லித்தழை சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுறலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.